அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரீசெண்டாக தமிழுக்கு ஒரு பேட்ச் போட்டிருந்தோம் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நியூவாக ஒரு ஓவரால் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு புதுசாக ஒரு ஓவரால் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேட்ச்சில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், இது யாருக்கான பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க. சரிங்களா? அதான் ஃப்ரெஷர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக படிக்கிறவங்க. பார்ட் டைமாக படிக்கிறவங்க மீன்ஸ் நான் யாரை சொல்ல வரேன்னா, வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க. அதே மாதிரியே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்கள சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கள மைண்டில் வச்சு தான் நான் இந்த பேட்சை க்ரியேட் பண்ணியிருக்கேன். மற்றபடி இப்போ நீங்கள் ஒரு பார்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். பார்டர் ஸ்டூடெண்ட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, போன குரூப் ஃபோர் எக்ஸாமில் நீங்கள் ஒரு 140 கொஷினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ண வேணும். சரிங்களா? ஏன்னா அதை நான் பேசிக்லேருந்து கொண்டு போக போகிறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பொறுமை இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். சரிங்களா? ஸோ அதனால் ஃப்ரெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அஷூரன்ஸை என்னால் கொடுக்க முடியும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பார்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஆல்ரெடி அந்த வெற்றியின் விளிம்பில் இருக்கீங்கன்னா நீங்களாம் அதில் ஜாயின் பண்ண வேணாம். இது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்காது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, டெய்லி வந்து ஒரு 5 மணி நேரம் அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு 4 மணி நேரமாவது உங்களுக்கு படிக்க டைம் இருந்தால் மட்டும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. இன்னும் ஒரு 4 மாதம் தான் எக்ஸாமில் இருக்குது. இந்த 4 மாதமும் நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக மினிமம் ஒரு 4 மணி நேரமாவது படித்தாதான் இந்த வெற்றி பக்கத்தில் போக முடியும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களால் டெய்லி படிக்க முடிஞ்சால் மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ண வேணாம். சரிங்களா? இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம இப்போ ஏற்கனவே ஒரு ஓவரால் பேட்ச் போட்டிருந்தோம்ல, அதில் ஜாயின் பண்ண நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து என்னால் படிக்க முடியல, படிக்க டைம் ஒதுக்க முடியல, படிக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அதை தெளிவாக சொல்லிடுறேன். டெய்லி உங்களால் நேரம் ஒதுக்கி படிக்க முடியும் அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழும் மேத்ஸும் வந்து சிலபஸை 100% கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம ஜிஎஸ் பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது பொது அறிவு பகுதி இருக்கு இல்லையா, பொது அறிவு பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் செலக்டடாக தான் படிச்சுக்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 80% ஆஃப் த சிலபஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லாத ஒரு சில டாப்பிக்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண போகிறோம். ஏன் இப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற இந்த ஷார்ட் பீரியடில், இந்த 4 மாதங்கிற இந்த ஷார்ட் பீரியடில் புதுசாக படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்ட் டைமாக படிக்கிறவங்களால இவ்வளோ தான் அதிகபட்சம் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் இதை பண்ணாலே பெரிய விஷயம். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ணணும்னா சிலபஸை 100% கம்ப்ளீட் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. இது என்னுடைய அனுபவத்திலேருந்தே சொல்கிறேன். இந்த மெத்தடே பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண மெத்தட் தான். நான் வந்து தமிழும் மேத்ஸும் நல்லா எப்போதுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா செலக்டடாக தான் படிச்சுட்டு போவேன். சரிங்களா? ஸோ அந்த நம்பிக்கையில், அந்த தைரியத்தில் தான் இதே மெத்தடை உங்களுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ அடுத்து இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தமிழுக்கு பார்த்துடலாம். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் சிலபஸ் பற்றின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இப்போ தமிழ் சிலபஸ் பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ ப்ளஸ் பிடிஎஃபாக கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிஎஃப், சரிங்களா, வீடியோ கூட விட்டுருங்க, நான் கொடுக்க போகிற அந்த பிடிஎஃப்பை ஒரு வாரம் டெய்லி நீங்கள் சும்மா அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சிலபஸ் பற்றி ஒரு நல்ல ஐடியா வந்துடும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பழைய தமிழ் புத்தகங்களில் நீங்கள் எதை படிக்கணும், எதை படிக்க தேவையில்லை அப்படிங்கிறத அந்த புத்தகத்துக்கான பிடிஎஃப்லேயும் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற புதிய தமிழ் புத்தகங்களில் நீங்கள் எதை படிக்கணும், எதை படிக்க தேவையில்லை அப்படிங்கிறதையும் அந்த புத்தகத்துக்கான பிடிஎஃப்லேயே நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் தமிழுக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ் என்னென்ன படிக்கணும், எந்த அளவுக்கு கம்மியாக படிக்கணும், எந்த அவுட் சோர்ஸ் படித்தா போதும், ஒரு அவுட் சோர்ஸ் இருக்குன்னா அதில் எந்தெந்த டாபிக் படித்தா போதும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவேன். அதேமாதிரி அதுக்கான பிடிஎஃப்பும் வந்துடும். பிடிஎஃப் எல்லாமே வந்து நமக்கு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரிங்கிற கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்குது, அதுலேருந்து தான் எடுத்து கொடுக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து ஒரு 22 கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? தமிழ் இலக்கணத்தை மட்டும் கவர் பண்ணி 22 கிளாஸஸ் இருக்கும். நான் தெளிவாக சொல்லிடுறேன். கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறதில்ல, அதில் இருக்கிற இலக்கணம் பார்ட் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா இலக்கணம் தான் சொல்லித்தரா மாதிரி இருக்கும்.
இப்போ இது போக பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள்லாம் இருக்கு இல்லையா, கலைச்சொற்கள்லாம் நடத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கலைச்சொற்கள் அப்புறம் சொல்லும் பொருளும் இதுக்கெலாம் கிளாஸஸ் இருக்காது. இலக்கணம் மட்டும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஒரு 22 கிளாஸஸ் வரும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் சரிங்களா. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். அதேமாதிரி நம்ம டெலகிராம் சேனல் இருக்கு இல்லையா, அதுலேயும் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து ஒரு 10 டெஸ்ட்டு சரிங்களா, இது மினிமம் தான். உங்களுக்கு ஒரு 10 டெஸ்ட்டு கொடுத்துருவேன். ஏன்னா ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த 10 டெஸ்ட்டு நல்லா படித்து எழுதுறதே கஷ்டம் சரிங்களா. ஸோ அதனால் மினிமம் 10 டெஸ்ட் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த 10 டெஸ்ட்டை எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட மேற்கொண்டு ஒரு 5 டெஸ்ட்டோ 10 டெஸ்ட்டோ கொடுக்க கூட நான் ரெடியாக இருக்கேன் சரிங்களா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அதுக்கப்புறம் பார்ட் டைமாக படிக்கிறவங்க இந்த 10 டெஸ்ட்டை கரெக்டாக எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் 10ஓட நிறுத்தியிருக்கேன். பட் நீங்கள் வந்து இதுக்கு மேலே டெஸ்ட் கேட்டால் கூட நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் சரிங்களா. இந்த 10 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 100 கொஷின் இருக்கும் ரைட்டுங்களா. சரி ஓகே. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு தனியாக ஷெட்யூல் போட்டு வரேன் சரிங்களா. இப்போதைக்கு இதில் போவேன்னா தனியாக ஷெட்யூல் போடுறேன். இப்போ அடுத்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன். இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்ச் வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, எனக்கு மேத்ஸ் வரவே வராதுன்னு சொல்கிறவங்க, பிலோ ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம மேத்ஸுக்கு வந்து ஒரு 8 பேசிக் கிளாஸஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த பேசிக் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ உதாரணத்துக்கு 2 பின்னங்கள் இருக்குன்னா அந்த 2 பின்னங்களை எப்படி கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறது அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த புள்ளி வச்ச நம்பர் இருக்கும்ல, தசம எண்கள், இந்த புள்ளி வச்ச நம்பர்ஸை எப்படி கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறதுன்ட்டு அது ஒரு கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர்டு கியூப்லாம் இருக்கும்ல, அதாவது ஒரு நம்பர் இருக்கும், அதோட ஹெட்டில் இன்னொரு நம்பர் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸை எப்படி கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறதுன்ட்டு அது ஒரு கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, இதை பற்றி ஒரு கிளாஸ் இருக்கும். இன்னுமே ரொம்ப பேசிக்கான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அப்போ உங்களுக்கு மேத்ஸில் ஒன்றுமே தெரியாது, நான் மேத்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட இந்த 8 பேசிக் கிளாஸஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான புரிதல் வந்துடும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் கிளாஸஸை அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகும் சரிங்களா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நம்ம மேத்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க இதை சொல்லியிருக்காங்க சரிங்களா. பேசிக் கிளாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 10 டெஸ்ட் இருக்கும். இது வந்து மினிமம் தான் சரிங்களா. இந்த 10 டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். இந்த 10 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் 25 கொஷின் இருக்கும். அதேமாரி டெஸ்ட்டு முடிஞ்சதும் அதில் கேட்ட கொஷினை வந்து நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன் சரிங்களா. ஹேண்ட் ரிட்டனாக சால்வ் பண்ணி அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். இந்த 10 டெஸ்ட்டு வந்து மினிமம் தான் சரிங்களா. இதை முடிச்சுட்டு நீங்கள் மேற்கொண்டு டெஸ்ட் கேட்டால் கூட நான் தாராளமாக கொடுக்குறேன். இப்போ நான் ஏற்கனவே சொல்கிறேன், நம்ம சொன்ன மாதிரி இந்த ஷார்ட் பீரியடில் வந்து இந்த 10 டெஸ்ட்டை நீங்கள் முடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா. பட் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக பிக்கப் பண்ணி இந்த 10 டெஸ்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு வேணாலும் நான் கொடுக்குறேன் சரிங்களா. சரி ஓகே. ஸோ இதில் வந்து மேத்ஸ் அந்த கிளாஸ் அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் இருக்கும், இதை பார்த்துங்க. அடுத்து பொது அறிவுக்கு பார்த்துடலாமா. பொது அறிவு பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்திய அரசியலமைப்புக்கு மட்டும் கிளாஸஸ் வந்துடும் சரிங்களா. எல்லாம் ரெக்கார்டர் கிளாஸஸ் தான். இந்திய அரசியலமைப்பு டாபிக் மட்டும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான 29 யூனிட்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 29 யூனிட்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். அது என்னென்ன யூனிட்டுங்கிறது இதில் இருக்கும் சரிங்களா. இப்போ 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம், அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகம், 11ஆம் வகுப்பு பொருளியல் புத்தகம், 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகம், 12ஆம் வகுப்பு பொருளியல் புத்தகம். ஸோ இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுக்க வேணாம். நான் கொடுத்துருக்கிற இந்த யூனிட்ஸுக்கெலாம் நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுக்க வேணாம். நான் கொடுக்குறத நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா. அதே மாதிரியே ஜூன் 2026 நவம்பர் 2026 வரைக்கும் இருக்கிற அந்த 6 மாதத்துக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆகஸ்ட் மாதத்தை எடுத்துக்கோம். ஆகஸ்ட் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒரு 20 தேதி அளவில் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சோர்சஸ் ரெஃபர் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் பார்க்கணும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வெப்சைட் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் புத்தகம் பார்க்கணும், தமிழரசு புத்தகம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் எடுக்கணும். அது கொஞ்சம் டைம் தேவைப்படும் சரிங்களா. ஸோ அதனால் இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்னால் அது அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் ஒரு 20 தேதிக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. கடைசியாக நவம்பர் மாத கரண்ட் அஃபேர் மட்டும் உங்களுக்கு டிசம்பர் ஒரு 10 தேதிக்குள்ளே கொடுத்துருவேன்.
ஏன்னா டிசம்பர் 20ஆம் தேதி எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு 10 தேதிக்குள்ளே வந்துடும். அடுத்து அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெங்கடேசன் அவர்கள் எழுதின தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தமிழ்நாடு அரசுடைய கொள்கை விளக்க குறிப்பு, தமிழ்நாடு அரசோட இந்த பொருளாதார ஆய்வறிக்கை, இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்கும். சரிங்களா? அதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொது அறிவு பகுதிக்கு வந்து நம்ம ஒரு 5 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது மினிமம் தான். சரிங்களா? இந்த 5 டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் கேட்டால் கூட நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 5 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 75 கொஷின் இருக்கும். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஷெடியூல் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு 5 ஓவரால் டெஸ்ட் இருக்கும். இந்த 5 ஓவரால் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 200 கொஸ்டின் இருக்கும். ஓவரால் டெஸ்ட்னால் தமிழ், மேத்ஸு, ஜிஎஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி இருக்கும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே 200 கொஷினோடு நடக்கும். இந்த 5 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். டிசம்பர் 20 எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1லேருந்து 20க்குள்ளே இருக்கிற அந்த டைமில் வந்து இந்த 5 டெஸ்ட்டை நாம் ஃபைனலாக எழுதுவோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போ இதில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இந்த நம்ம கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டில் தான் நடக்காது. ஒரு பேப்பர் பேனா வச்சு தான் நான் கிளாஸ் எடுப்போம். உங்களுக்கு ஏன்னா ஒரு சாம்பிள் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்ணி தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. பட் நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை. நான் ஒரு சாம்பிள் கிளாஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த தமிழ் கிளாஸஸ், அதுக்கப்புறம் வந்து தமிழ் அவுட் சோர்ஸ் என்னென்ன படிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சிலபஸை வந்து டீகோட் பண்ணி கொடுத்துருக்குற வீடியோ, பிடிஎஃப், இதுக்கான லிங்க் வந்துடும். சரிங்களா? நான் தமிழ் கிளாஸ் எல்லாமே வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். ஸோ அதேமாதிரியே தமிழில் நீங்கள் அவுட் சோர்ஸில் என்னென்ன படிக்கணும், ஸ்கூல் புக்கில் என்னென்ன படிக்கணும், என்னென்ன படிக்க தேவையில்லைன்ட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு லிங்க் வந்துடும். நீங்கள் ஜாயின் பண்ண உடனே வந்துடும். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தால் நான் கொடுத்துருக்கிற ஆர்டரில் இருக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. சீனியர் ஆஸ்பிரண்டாக இருந்தால் அதில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போகும். இப்போ அதே மாதிரியே ரீசனிங், பாலிட்டி, இந்த 2 கிளாஸஸ்க்கான லிங்க்கும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ரீசனிங், பாலிட்டி இதுக்கான லிங்க் வந்துடும். இதில் இந்த ரீசனிங், பாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் ஓப்பனில் போட்ட வீடியோவே சில வீடியோஸ் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் நான் இப்போ திரும்ப நானே கிளாஸ் எடுத்தாலும் அந்தளவுக்கு நல்லா எடுப்பேனா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஸோ அதனால தான் அதே கிளாஸஸை கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா இப்போ நான் ரொம்ப பொறுமையாக நிதானமாக எடுத்திருப்பேன். ரீசனிங் கிளாஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் சில வீடியோஸ் வந்து ஓப்பன்லேயே இருக்கும், அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆகஸ்ட் 8ஆம் தேதி அளவுக்கு வந்து உங்களை ஒரு டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணி விடுவேன். இந்த டெலகிராம் குரூப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த டெஸ்ட்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்து நான் அந்த டெலகிராம் குரூப்பில் தான் போட்டு விடுவேன். நீங்கள் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்களே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். கொஷின் பேப்பருக்கு கீழே ஆன்சர் கீ இருக்கும், நீங்களே வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது போக வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோஸ் போட்டால் அந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து அந்த டெலகிராம் குரூப்பில் வந்துடும். சரிங்களா? சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த பேட்ச் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் இல்லை வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் இந்த டெலகிராம் குரூப்பில் வந்துடும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் உங்களை அந்த டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் தெரியாமல் அதுலேருந்து எக்ஸிட் ஆகிடாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா அதே நம்பரை திரும்பி அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? வேறு ஏதாவது ஒரு நம்பரை தான் ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம பேட்சில் இருந்த சில பேர் வந்து இந்த மாதிரி தெரியாமல் எக்ஸிட் ஆகிட்டாங்க. திரும்ப அதே நம்பரை வச்சு அவங்கள ஆட் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்மளுடைய தமிழ் இல்லைனா மேத்ஸ் பேட்ச் எதுலையாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா போதும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேத்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 600 ரூபா பே பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த 1500லேருந்து 600 லெஸ் பண்ணிவிட்டு 900 ரூபா பே பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நான் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாவது நான் கொடுத்தேன்னா அதுக்கு வந்து நீங்கள் தனியாலாம் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 29 பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 30 பாடம் 40 பாடம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தா கூட நீங்கள் அதுக்கெல்லாம் தனியாக பே பண்ண தேவையில்லை. அதேமாதிரி அவுட் சோர்ஸ் நான் வேறு ஏதாவது கொடுத்தேன்னா அதுக்கும் நீங்கள் தனியாலாம் பே பண்ண தேவையில்லை.
எல்லாமே இந்த 1500க்குள்ளேயே வந்துடும். அதான் நான் சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணேன்னா அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ எல்லாமே இதுலேயே வந்துடும். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஏதாவது அப்பப்போ கொடுப்பேன். நீங்கள் அதுக்கு வந்து தனியாலாம் ஒன்றும் பே பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம ஓவரால் பேட்சில் இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேட்ச் பற்றி கேட்டிருந்தீங்க. இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. அது தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு என்ன கொடுத்தனோ அதே தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். இருந்தாலும் சில பேர் வந்து சார் நான் வந்து அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணல, கேப் விட்டுட்டேன், இப்போ நானும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களுமே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஓவரால் பேட்சுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை பே பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? நீங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஏற்கனவே அதில் பே பண்ண அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா அது தேவையில்லை. ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுத்தது தான் இங்கேயும் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு கொடுத்தது அப்படியே வந்து உங்களுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. நீங்கள் இப்போ கூட போயிட்டு எங்கே விட்டீங்களோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கலாம். பட் இல்லை சார் நான் உங்கள் கூட சேர்ந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பே பண்ண அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேட்ச் டீட்டெயில்ஸ்க்கான இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் நல்லா பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு ஓகேனா காண்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.